அன்னை தமிழ் பேரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இம்முறை மீண்டும் காளமேக புலவருடைய ஒரு சிலேடை பாடலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நஞ்சிருக்கும் தோலுரிக்கும் நாதர்முடி மேலிருக்கும் வெஞ்சனத்தில் பல்பட்டால் மீளாதே, பிஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம். இந்த பாடலிலே புலவர் பாம்பையும் வாழைப்பழத்தையும் ஒப்பிடுகின்றார். முதல் நாங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டால், நஞ்சிருக்கும், அதாவது வாழைப்பழம் பொதுவாக நசிந்திருக்கும் ஏதாவது ஒரு பகுதியில், அல்லது அது நசியக்கூடியதாக இருக்கும். நஞ்சிருக்கும் தோலுரிக்கும், அதாவது வாழைப்பழத்தை நாங்கள் சாப்பிடுவதற்கு அதனுடைய தோலை உரித்து சாப்பிடுகிறோம். அவை தோலுரிக்கும். நாதர்முடி மேலிருக்கும், அதை இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, வாழைப்பழத்தின் காம்பு, அது அதனுடைய தலையிலே ஒரு முடி போல இருக்கும். நாதர் முடி மேலிருக்கும். அதை இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது, சிவபெருமானை பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த வாழைப்பழ துண்டுகள் அவருடைய தலையிலே தங்கியிருக்கும், அல்லது அதனுடைய தலையிலே இருந்து விழும். நாதர் முடி மேலிருக்கும். வெஞ்சனத்தில் பல்பட்டால் மீளாதே, அதை நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுடைய வாயுள்ளே வைத்து பல்லால் கடித்து விட்டால் அதன் பிறகு அது மீண்டு வராது, உள்ளே போய்விடும். ஆகவே வெஞ்சனத்தில் பல்பட்டால் மீளாதே, விஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் என்று கூறியிருக்கிறார். இதை நாங்கள் பாம்புக்கு எடுத்து பார்த்தால், நஞ்சிருக்கும். பாம்பினுடைய வாயிலே எப்பொழுதும் விஷம் இருக்கும். நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும். பாம்பு காலத்துக்கு காலம் தன்னுடைய தோலை உரிக்கும், அதாவது அவனுடைய செட்டையை கலற்றும். நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும். நாதர் முடி மேலிருக்கும். நாகம் எப்பொழுதும் சிவபெருமானுடைய தலையிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாதர் முடி மேலிருக்கும். வெஞ்சனத்தில் பல்பட்டால் மீளாதே, அந்த பாம்பு கோபத்துடன் ஒருவரை கொத்தினால் அல்லது தீண்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள். அதனால் வெஞ்சனத்தில் பல்பட்டால் மீளாதே, பிஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் என்று கூறியிருக்கின்றார். இதுவரை நாங்கள் பார்த்த இந்த பாடல்கள் சிலேடை பாடல்கள், அதாவது இரண்டு வேறுபட்ட பொருட்களை அல்லது உயிர்களை அல்லது இரண்டு வேறுபட்டவற்றை நாங்கள் கணிதத்தில் நிரூபிப்பது போல இந்த காரணங்களினால் இரண்டும் ஒன்று என்று கூறுவது இந்த சிலேடை பாடல்கள். ஆனால் சிலேடை நயமிக்க பாடல்கள் வேறு இருக்கின்றன. அவை இவ்வாறு இரண்டை ஒப்பிடுகின்றதாக இல்லாமல் பொதுவாக அதாவது பல விஷயங்களை ஒப்பிட்டு, அதாவது இரண்டு வேறுபட்ட விஷயங்களை ஒன்றுக்கொன்று ஒப்பிடுகின்ற பொழுது, அதாவது ஒரு விஷயத்திலே ஒப்பிடுவோம், அதன் பிறகு இன்னும் வேறு இரண்டு விஷயங்களை ஒப்பிடுவார்கள், அதன் பிறகு வேறு இரண்டு விஷயங்களை ஒப்பிடுவார்கள். இவ்வாறு அந்த ஒப்பீடு செய்கின்ற பொழுது பல விஷயங்களை அதனுள்ளே கொண்டு வருகின்ற பல சினிமா பாடல்கள் இந்த வகையிலே அமைந்திருக்கின்றன. எனவே அவ்வாறான ஒரு சிலேடை நயமிக்க பாடலுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.